பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஸோ பியூட்டிஃபுல்லாக நம்ம இந்த டைமில் வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் இது ஆண்டவருடைய கிருபை. 21 days சேலஞ்சில் இன்றைக்கி நம்ம 3rd டேயில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி காலையில் எழும்பி எல்லோரும் இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்துருப்பீங்க. ஆண்டவரே நீங்கள் இன்றைக்கி எனக்கு நீங்கள் என்ன ஸ்பெஷலாக சொல்ல போகிறீங்கன்னு சொல்லி எல்லோரும் கேட்டுருந்துருப்பீங்க. ஸோ ஆண்டவர் இன்றைக்கி விசேஷமாக நிறைய காரியங்களும் உங்களோடு கூட பேசியிருந்திருப்பார். ஸோ இந்த ஜேர்னியில் இன்றைக்கி 3rd டேயில் இருக்கிற நமக்கு இப்படி ஒரு மீட்டிங்கில் இன்னும் சில காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார். நம்ம வெற்றி உள்ளவர்களாக வாழணும் அப்படின்னு சொல்லி தேவன் ஆசைப்படுறாங்க. இல்லை நம்ம இந்த உலகத்திலேயே பெற்றோர் வந்து தங்களுடைய பிள்ளைகள் தோற்று போகணும், ஃபெயிலியராக இருக்கணும்னு சொல்லிட்டு யாருமே ஆசைப்படுறது கிடையாது. அப்போது இந்த உலகத்தையே படைத்த தேவன், என்னையும் உங்களையும் படைத்த தேவன் நம்ம தோற்று போகணும்னு சொல்லி ஒரு நாளும் யோசித்து கூட பார்க்க மாட்டார். ஸோ நம்ம எல்லாரும் ஜெயம் பெற்றவர்களாய் ஜெயம் உள்ளவர்களாய் வாழணும் அப்படின்னு சொல்லி தான் தேவன் ஆசைப்படுறார். ஸோ இன்றைக்கும் ஆண்டவர் வந்து நம்மோடு கூட பேச போகிறார். என்னன்னு சொல்லி நம்ம அப்படியே கொஞ்சம் செவிகளை ஓப்பன் பண்ணி, ஆண்டவரே என்னோடு கூட நீங்கள் பேசுங்க. அன்னைக்கு லீதியாளுடைய இருதயத்தை நீங்கள் திறந்ததுனால தான் அவங்க அந்த வார்த்தைகளை கேட்க முடிஞ்சிச்சு. ஸோ அவங்க வாழ்ந்த அந்த கண்டத்துக்கே அவங்க ஆசீர்வாதமாக மாறினாங்க. எங்களையும் நீங்கள் அப்படி மாற்றுவதற்கு இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசுகிறத நாங்கள் கேட்குறதுக்கு எங்களுடைய செவிகளை நீங்கள் திறந்துடலுங்கன்னு சொல்லிட்டு ஜெபத்தோடு கூட நம்ம உட்காருவோம். தெய்வன் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஸோ நிறைய நேரத்தில் ஆண்டவரோடு நம்ம ரட்சிக்கப்படுறோம், ஆண்டவரோடு கூட நடக்க ஆரம்பிக்கிறோம். கொஞ்ச நாள் ஆக ஆக நம்மளுக்குள்ள நிறைய டவுட்ஸ் வர ஆரம்பிக்குது. நம்ம எப்போது ஒரு ஃபெயிலியருக்குள்ளே போகும்போது, சின்ன சின்ன சோதனைகள் வரும்போது நம்மளுக்குள்ள ஒரு விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸ். தேவன் நம்மோடு கூட தான் இருக்காரா, என்னோடு கூட தான் இருக்காரா, அவர் இருந்தால் நான் ஏன் இப்படி இருக்க முடியும், நான் ஏன் வெற்றியுள்ளவளாக இருக்க முடியலன்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் நம்மளுக்குள்ள பிசாசானவன் கொண்டு வர டவுட்ஸ் ஒன்று, நமக்குள்ளேயே இந்த டவுட்ஸ் வர்றதுனால நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஆனால் நம்ம எப்போ சத்தியத்தின் பக்கம் திரும்புகிறோமோ, வேதத்தின் பக்கம் திரும்புகிறோமோ, அந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவருடைய அந்த வார்த்தை நம்மளுக்கு அட்டாச் பண்ணணும். அது என்ன, நான் யார் அப்படிங்கிறத அவர் காண்பித்து கொடுப்பார், நான் எந்த நிலைமையில் இருக்கிறேங்கிறதையும் காண்பித்து கொடுப்பார். ஸோ இமோஷனலா ஃபீலிங்ஸ், அந்த டிஸ்டர்பன்ஸ் அப்படியே நம்ம அந்த மைண்ட்ல எப்படி டிஸ்டர்ப் ஆகிறோமோ அப்படியே நம்ம ஓடாம ஆண்டவருடைய வார்த்தையின் பக்கம் நம்ம திரும்பும்போது ஆவியானவர் அந்த வார்த்தையின் மூலமா நம்மளோடு கூட தெளிவாக பேசுவார். அப்போ நமக்குள்ள நம்மையும் அறியாம ஒரு ஸ்ட்ராங் கான்ஃபிடன்ஸ் வரும் இல்லையா. ஸோ அதனால இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட நம்மளுக்கு தெரிந்த காரியங்கள் தான், ஆனால் திரும்பவும் அவருடைய உறவுல நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா இன்னும் நெருங்கி வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த காரியங்களை நமக்கு சொல்லித்தராருன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ ரோமர் 3வது அதிகாரம் 23, 24 வசனங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஸோ என்னுடைய சொந்த முயற்சினால கிடையாது, நான் சின்ன பிள்ளையிலேருந்து சண்டே கிளாஸ் போனதுனாலையோ, கொயரில் இருக்கிறதுனாலையோ, இல்லை ரெகுலராக நான் பைபிள் போர்ஷனை வாசித்து காம்படிஷன்ஸில் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினதுனாலையோ, நிறைய வசனம் எனக்கு மனப்பாடமாக தெரிஞ்சதுனாலையோ கிடையாது. வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்தோம். அப்போ இங்கே உட்கார்ந்துருக்க நம்ம ஒவ்வொருத்தருமே அந்த எல்லாருக்குள்ள அடங்கி இருக்கோம். ஸோ எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி அந்த மகிமை இழந்து போனவங்க தான். ஆனா நம்மளுக்கு கிடைச்ச ஸ்லாக்கியம் என்ன தெரியுமா, அந்த 24வது வசனம் சொல்லுது, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். அப்போ நான் ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தின்படி இதை செய்தா உனக்கு நன்மை சொல்லிட்டு ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளைகளை அப்படி ஒவ்வொன்றா ஃபாலோ பண்றதெல்லாம் போய் இப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, அவருடைய கிருபையினால கிறிஸ்து எனக்காக மரிச்சிட்டார், என்னுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில மரித்ததுனால நான் கிருபையாக நான் என்ன பண்றேன், நீதிமானாக மாற்றப்படுறேன். அப்போ நீங்க ஒருவேளை நான் இன்னும் பாவின்னு சொல்லிட்டு அந்த ஒரு
பாவியான நிலைமை தான். ஆனா அவரோடு கூட நம்ம ரைச்சியஸ் அப்படிங்கிற ரைட் ஸ்டாண்டிங் வித் காட், தேவனோடு கூட நம்ம அவருடைய சமூகத்துல தைரியமா வர்றதுக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணி கொடுத்திருக்காரு. ஸோ இன்னைக்கு வர்ஷிப் டைம்லலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா அப்பா அம்மா அந்த ரிலேஷன்ஷிப்பையே பேஸ் பண்ணி இருந்துச்சுல. அப்போ தேவன் என்ன செய்தாரு, கிறிஸ்துவின் மூலமாக நம்மை தம்மோடு கூட இணைத்து கொண்டார். ஸோ இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எனக்கும் அந்த ஸ்லாக்கியம் கிடையாது. ஆனா கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால, கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் சிலுவையில மரித்ததுனால நிமித்தம் தான், அதன் நிமித்தம் தான் இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனோடு கூட சமாதானம் உள்ளவங்களா இருக்கும். அவருடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே தேவனே தகப்பனேன்னு சொல்லி கூப்பிடுற அந்த ஸ்லாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அது மாத்திரம் இல்ல, இது வரைக்கும் நீ எத்தனை பாவம் செய்திருந்தாலும் அதை அப்படியே கழுவி நம்ம நீதிமான் அப்படிங்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறாரா. நீதிமான்னா என்னது, இது வரைக்கும் நீ எந்த தவறுமே செய்யல அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறார். அதுவும் எப்படி நம்மள வாங்கினார் அப்படின்னு சொன்னா 1 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது ரொம்ப அழகா. 1 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனத்துல பார்க்கிறோம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஸோ we should know it. அதை வந்து நம்ம அறியணும் அப்படின்னு சொல்றாரு. அறிந்திருக்கிறீர்களே, நீங்க அறிந்திருக்கிறீங்களா நம்மளை எப்படி அவர் வாங்கியிருக்காராம், அவருடைய ரத்தத்தை கொடுத்து இல்ல கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி உங்களையும் என்னையும் தேவன் விலை கொடுத்து என்ன செஞ்சிருக்காரு, மீட்டெடுத்திருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒருவேளை வீட்டில் ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஜுவல்லெல்லாம் பேங்க்ல வைக்கிறாங்க. ஸோ அது என்னோட ஜுவல்லு தான், இந்த பேங்க்ல இருக்கிறது என்னுடைய ஜுவல்லு தான். ஆனா அதை நான் என்ன பண்ணியிருக்கேன், அடகு வச்சுட்டேன். கிட்டத்தட்ட எல்லா மனுஷங்களும் அந்த மாதிரி தான். ஆனா அதுக்கப்புறம் ஒரு விலையை கொடுத்து நான் அதை மீட்டுக்கொள்ள வேண்டியதா இருக்கு. த சேம் திங், பாவத்துக்கு அடிமையாக தான் நம்ம கிடந்தோம் இல்ல, ரொம்ப மோசமான நிலைமையில நினைச்சா கூட எழும்ப முடியாத அடிமைத்தனத்துல கிடந்த நம்மள அவருடைய ரத்தத்தை கொடுத்து என்ன பண்ணாராம், மீட்டெடுத்தாராம். ஸோ இதை நினைக்கும் போது எப்படிங்க நம்ம திரும்பவும் பாவம் செய்ய முடியும், அது ரொம்ப கஷ்டம்ல, செய்ய முடியாது. ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தால் என்ன நீங்க மீட்டெடுத்திருக்கீங்க, திரும்பவும் நான் போய் அந்த சேத்துக்குள்ள போய் விழுறதுக்கு எனக்கு மனசு வராது. ஸோ அது அந்த வசனத்தை நம்ம படிக்கும் போதே ஆண்டவர் எனக்காக நீங்க ரத்தத்தை சிந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போதே நம்ம பாவம் செய்யறதுக்கு தோணாது. அதுதான் சொல்றேன், நம்ம எமோஷனலா இருக்கிறது ஒண்ணு, ஆனா வசனத்தின் பக்கம் திரும்பி அந்த சத்திய வேதத்தை ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க காண்பித்து கொடுக்க வெளிச்சத்தை கொடுக்க நம்மளால அசுத்தத்துல நம்ம நிலைச்சிருக்க மாட்டோம், கட்டாயம் நிலைச்சிருக்க மாட்டோம். அடுத்தது யோவான் 1வது அதிகாரம் 12-13 வசனங்கள் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஸோ அவங்க யாரால பிறந்தவங்க அப்படின்னா 13வது வசனத்துல, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் என்னோட அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, நான் ஏதாவது ஒரு தவறு செய்து மாட்டிட்டேன் அப்படின்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ நம்ம தப்பு செஞ்சு மாட்டிட்டோம் அப்படின்னா, உங்க அப்பா அம்மாவை நீ கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளையோட ஹார்ட்டுக்குள்ள அவ்வளோ பயங்கரமான ஒரு நெருடல் வரும்ல. நான் எப்படி இந்த தவறுல மாட்டிட்டு எப்படி அப்பா அம்மாவை கொண்டு வந்து நான் இங்க நிறுத்துவேன், மற்றவங்க முன்னாடி அவங்க எப்படி அசிங்கப்பட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள நிறைய தாட்ஸ் ஓடுது. அதே தான் நம்ம தேவனால நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம பாவம் செய்யறதுக்கு நம்ம நிறைய யோசிப்போம். அடரே ஐயோ நான் தேவனால பிறந்தவள் இல்ல, அவரோட பிள்ளை இந்த உலகத்துல நான் அவரோட பிள்ளைங்கிறத காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஆசைப்படுவோம். அது பாவத்துல போய் விழுந்து கிடக்க மாட்டோம், கட்டாயம் விழுந்து கிடக்க மாட்டோம். நான் தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்லாக்கியம். ஸோ நம்ம யோசித்து பார்க்கணும், நான் யாரு, நான் இன்னும் அந்த ஜென்ம சுபாவம் மனுஷன் தானா, இல்லை நான் தேவனுக்குள்ள நான் பிறந்திருக்கிறேனா, இன்னும் அந்த பழைய சுபாவம் எனக்குள்ள மேற்கொண்டுட்டே இருக்கா, இல்லை நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி மற்றவங்க பார்க்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன்னா. அப்படி நான் ஆசைப்படும் போது மட்டும்தான் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு ஆண்டவரே எனக்கு நீங்க கிருபை செய்யுங்க, ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நான் வர்றதுக்கு நான் வாஞ்சிப்பேன். அடுத்த வசனம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எடுத்துக்கலாம் 1 பேதுரு
1வது அதிகாரம் 23வது வசனம். அந்த வசனம் தெளிவா சொல்லுது, நீங்கள் அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. அழிவில்லாத வித்தினால. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறாரு சொல்லி பார்த்தோம். அடுத்தது நம்ம அவர் மேல விசுவாசம் வைக்கும் போது நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது 3வது ஒரு காரியம் நம்ம பார்க்கிறோம், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழியாத அழியாத தேவ வசனமாகிய அந்த வித்தினால நம்ம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம். ஸோ அந்த வித்து அப்படி அந்த அந்த இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா, த்ரூ த லிவிங் அண்ட் அபைடிங் வேர்ட் ஆஃப் காட். அப்போ வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு உடனே தேவ வசனத்தினால நம்ம எப்படி பிறக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்தீங்க அப்படின்னு சொன்னா, வார்த்தையானவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாய் நாம திரும்பவும் பிறந்து அவருடைய பிள்ளைகளா அந்த குடும்பத்துக்குள்ள இல்ல நம்ம ஃபேமிலி, இதுதான் என்னோட ஃபேமிலின்னு சொல்லி நம்ம இந்த உலகத்துல எப்படி ஃபேமிலின்னு சொல்றோமோ அதையெல்லாம் தாண்டி அடுத்த லெவல், த கிங்டம் ஆஃப் காட், அவருக்குள்ள நம்ம எல்லாரும் சேர்க்கப்பட்டவங்களா இருக்கிறோம். அடுத்தது அது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இல்ல? அதை நீங்க மாத்த முடியாது இல்ல? நம்ம அவரோடு கூட நம்ம இணைக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 23வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். நீங்க நினைக்கலாம் நான் தான், இப்படி எல்லாம் நிறைய நீங்க யோசித்து பார்க்கலாம் இல்ல? நிறைய யங்ஸ்டர்ஸ்ல கேட்டீங்கன்னா நிறைய சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைங்க கிட்ட கேட்டா நிறைய சொல்லுவாங்க. ஆனா வசனம் தெளிவா சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். கிறிஸ்துவினுடையவர்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் கிறிஸ்துவை இந்த உலகத்துல பிரதிபலிக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறோம். அப்போ நம்ம நிறைய நேரத்துல இந்த இடத்துல தான் நம்ம தடுமாறிட்டே இருப்போம். அப்போ கிறிஸ்துவை பிரதிபலிக்கவும் முடியல, இந்த உலகத்தை மேற்கொள்ளவும் முடியல, என்னால சரியா என்னோட வாழ்க்கை போக மாட்டேங்குதுன்னு சொல்லி நிறைய நேரத்துல கஷ்டப்படுவோம், கில்ட்டி ஃபீலிங் நமக்குள்ள வரும். ஆனா இன்னைக்கு தேவன் இது எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஸோ நீங்க அவருடைய கிங்டம்குள்ள அவருடைய பிள்ளையா. எப்போ நான் காலேஜில் படிக்கும்போது ரெட்ஷிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக, அப்போ காலேஜ்லேருந்து வந்த உடனே ஹாஸ்டலில் இருக்கும்போது வந்த உடனே பைபிள் எடுத்து வச்சுட்டு உட்காருவேன். ஸோ அதை படிக்கும்போது எனக்கு அது புரியுதோ புரியலையோ, பட் ஐ என்ஜாய் ரீடிங். நான் உட்காந்துருந்து வாசிப்போம். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, ஏன் இது உனக்கு போர் அடிக்கலையா? எப்போ பார்த்தாலும் பைபிள் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு ஈவன் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் தான், பட் போர் அடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஆனால் எனக்கு அப்படி தோணவே இல்லை, அது எனக்கு போரிங்காக இல்லை. யோசித்து பாருங்களேன், ஒரு 2 லவ்வர்ஸ் இருக்காங்க, எப்போ டைம் கிடைக்குதோ உடனே ஓடி போய் அவங்களோட உட்காந்து பேசுவாங்க, அப்படிதானே? அவங்களுக்கு அது போரிங்காக தெரியாது. ஆனால் ஏன் வேதத்தை எடுக்கும்போது மட்டும் மற்றவங்க வந்து இது உனக்கு போரிங்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க? ஏன்னா அவங்களுக்கு புரியல, அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இன்னும் வரல. அப்போ நான் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வேதம் எனக்கு எப்படி ஆகிடும்னா பயங்கர என்ஜாய்மெண்ட் ஆகிடும். அதை எடுத்துட்டா கீழே வைக்கிறதுக்கு நம்மளுக்கு மனசு வராது. ஏன்னா தேவன் என்னோடு கூட பேசுகிறார். என் இருதயத்தில் எம்டியாக இருந்ததை நான் நிறைய விஷயங்களை கொண்டு நான் நிரப்பணும்னு ஆசைப்பட்டேன். படிப்பை கொண்டா இருக்கலாம், இல்லை ப்ராப்பர்ட்டியை கொண்டா இருக்கலாம், இல்லைன்னா ஸ்டேட்டஸ், இப்படி எல்லாமே இருக்கலாம். எதையோ கொண்டு வந்து ஃபில் பண்ணணும்னு சொல்லி நிறைய ஆசைப்படுறோம். ஆனால் அது எதுவுமே ஃபிட் ஆக மாட்டேங்குது. அப்போ தேவன் அவர் வந்து அந்த இடத்தை நிரப்புனதுக்கு அப்புறம் மற்றது எதுவுமே நம்மளுக்கு பெருசா தெரியாது. அப்போ அவரோடு கூட இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியமா இருக்கும். ஏன் நிறைய நேரத்துல வேலை செஞ்சு டயர்டாகி ரொம்ப வெக்ஸ் ஆகிறோம். நீங்க போன வாரம் கிளஸ்டர்ல நீங்க மார்த்தால பத்தி நீங்க படிச்சிருந்திருப்பீங்க. அவங்க பற்பல வேலைகளை செய்து அவங்க அப்படி விரக்தி கஷ்டத்துல ஜீசஸ் கிட்டே வந்து கேட்கறாங்க, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், உங்களுக்கு கவலையா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த ஒரு சொல்லுக்குள்ள போயிடுறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அந்த எடுப்படாத நல்ல பங்கை நீங்களும் நானும் தெரிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அப்போ வேதத்தை நம்ம பக்கத்துல போகும்போது அவ்வளோ என்ஜாய்மெண்டா இருக்கும். அப்போ இந்த 21 நாள் நீங்க சேலஞ்ச் எடுத்திருக்கீங்க, கஷ்டப்பட்டு நீங்க வாசிக்கிறீங்களா, இல்ல நான் சந்தோஷமா அவர் பக்கத்துல போறேனா, ஐயோ இந்த அவர் பக்கத்துல உட்காந்து அவர் பேசுறத நான் கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போறேனா, இல்லைன்னா ரொம்ப கடினமா இருக்கா? அப்போ கடினமா இருக்குன்னா ஏன் இன்னும் அது எனக்கு கடினமா இருக்கு, அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நான் ஏன் இன்னும் வரலன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஸோ யோசித்து பார்த்துட்டு
அதோட நிக்க கூடாது. we should seek the help of God. ஏன் வேற யாருமே நமக்கு அந்த விடுதலை கொடுக்க முடியாது. தேவன் மாத்திரம் தான் கொடுக்க முடியும். கிறிஸ்து மாத்திரம் தான் கொடுக்க முடியும். ஏன்? அவர் தான் எனக்காகவும் உங்களுக்காகவும் சிலுவையில மரித்தவர். அவராலே அல்லாமல் நமக்கு மீட்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ அவரை நம்ம பிடித்து கொள்வோம். இந்த உலகத்தின் காரியங்கள் நமக்கு ரொம்ப அட்ராக்டிவா தான் இருக்கும். ஆனா அதை காட்டிலும் இன்னும் அட்ராக்டிவா ஆசையா மாறும் அப்படின்னு சொன்னா அது தேவனுடைய உறவு. ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம பார்க்குறோம், இது 500 யூத் ரேலியில் நம்மளை ஆண்டவர் இணைச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, இப்போ இருக்கிற இந்த உலகத்துல நீங்களும் நானும் தேவனுக்கு என்று பரிசுத்தமுள்ள சந்ததியாய் வாழணும்னு சொல்லி தேவன் அழைச்சிருக்கார். அதுக்காக தான் உங்களை என்னையும் மீட்டெடுத்திருக்கார். அதுக்காக தான் இவ்வளோ காரியங்களை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். இந்த வசனங்களை நம்மளுக்கு ஏன் வெளிச்சம் போட்டு காண்பித்து கொடுக்குறாரு தெரியுமா? இந்த உலகத்துல நீங்களும் நானும் அவருக்காக பரிசுத்தமுள்ள ஜாதியா இருக்கணும். பழைய ஏற்பாட்டுல ஒரு குட்டி கூட்டத்தை ஆண்டவர் சூஸ் பண்றார். இஸ்ரவேல்ங்கிற அந்த கூட்டத்தை சூஸ் பண்ணி அவங்களுக்கு தம்முடைய பிரமாணங்கள் எல்லாம் கொடுத்து ஒரு ஒரு நேஷன் அவங்க கையில கொடுத்து அவங்க வாழ்றத பார்த்து இந்த முழு உலகமும் ஆண்டவர் அறிந்து கொள்ளணும்னு சொல்லி வச்சாரு. ஆனா அவங்களோ நிறைய தவறான காரியங்களுக்குள்ள போனாங்கன்னு சொல்லி நீங்க பழைய ஏற்பாடு ஃபுல்லா பார்க்க முடியும். ஸோ இந்த ஜென்ரேஷன்ல உங்களை என்னை ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்கார். சூஸ் பண்ணி எடுத்து தம்முடைய பரிசுத்தத்தை நம்மளுக்கு அலங்காரமா கொடுத்து இந்த உலகத்துல நம்ம பரிசுத்தமுள்ள ஜாதியா வாழணும்னு சொல்லி தான் ஆண்டவர் நம்மளை சூஸ் பண்ணியிருக்காங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய, நம்ம எல்லாரும் அந்தகாரத்துல தான் இருந்தோம். நான் யோசித்து பார்க்குறேன், ஒரு பிஃபோர் ஒரு 20 இயர்ஸ் நான் யோசித்து பார்த்தேன்னா நான் எப்படி இருந்தேன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஒருவேளை அது மூவி முன்னாடி உட்காந்து எழுந்திருக்கவே முடியாம உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த இடத்துல இருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனா வர முடியாம தவித்த நாட்களும் உண்டு. அப்போ கிறிஸ்துவின் அந்த அந்த விடுதலையை அனுபவிச்சதுக்கு அப்புறம் அது முன்னாடி நான் திருமணத்துல எதுக்காக தெரிந்து கொண்டேன்? அந்த அந்தகாரத்துல இருந்து ஆச்சரியமான ஒளியாண்டையில அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, அவருடைய புண்ணியங்களை நம்ம அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம அவருடைய பிள்ளையா இருக்கணும்ல, அவருடைய சாயலை தருத்தவங்களா நம்ம காணப்படணுமே. ஆண்டவர் இன்னைக்கு அதை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அடுத்தது நம்ம பார்க்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இந்த ஸ்லாக்கியம் இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்கல. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். ஸோ நீங்களும் நானும் ப்ரேயர் பண்ணும்போது தேவன் கேட்கிறாரு. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் முன்னாடி நம்ம நிறைய பீப்புளுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணோம். அப்போ அவங்களுக்காக ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்குறாரு. ஸோ அவங்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களா நம்மளை அப்படி ஆண்டவர் நம்மளை சூஸ் பண்ணியிருக்காரு. அப்போ நீங்க பேசும்போது, நீங்க ஜெபிக்கும் போது அவர் உங்க பக்கத்துல வந்துடுறாருல, இது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஜாதியாயும் அதோட நிக்கல, அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். சொந்தமான ஜனம். இந்த உலகத்துல சொந்தக்காரங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள எத்தனை பிரச்சனை வந்தாலும் இன்னொருத்தர் வந்து யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம அவருடைய சொந்த ஜனம் அப்படின்னு சொல்லும் போது அவர் எங்கேயும் நம்மளை விட்டு கொடுக்க போற தேவன் கிடையாது. அவரோடு கூட இணைத்திருக்கிறார். ஸோ எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் இல்லை? ஸோ இது எல்லாம் நம்ம தெரிந்து கொண்டிருக்கும் போது நம்ம அசுத்தத்துக்கு நேரம் என்ன செய்ய மாட்டோம், துணிகரமா போக மாட்டோம். அடுத்தது 1 பேதுரு 1வது அதிகாரம் 14வது வசனம், இதுல ஓகே 1 பேதுரு 1வது அதிகாரம் 14, 15, 16 வசனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா வசனம் சொல்றது ரொம்ப அழகா, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல், இனிமே நீங்க செய்யாதீங்க. ஒருவேளை அறியாத நாட்கள்ல தேவனுடைய அன்பை புரியாத நாட்கள்ல நீங்க அப்படி செய்திருக்கலாம். ஆனா இன்னும் நீங்க என்ன செய்யாதீங்க, அந்த இச்சைகளின்படி நடக்காம கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்து, ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாங்க. அடுத்தது 15வது வசனம் சொல்லுது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. அவர்கிட்ட ஒரு டாட் கூட தீமை கிடையாது, ஈவில் கிடையாது. அப்போ உங்களை அழைத்தவர், உங்களை அழைத்த அந்த பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாயிருங்கள். எவ்வளோ ஸ்டாண்டர்ட் எப்படி ரைஸ் பண்ணியிருக்க பாருங்க. நான் எப்படி இருக்கிறேனோ அதன்படி நீங்களும் இருங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வசனம் சொல்லுது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. அப்போ லைட்டா எடுக்கக்கூடாது. ஹோலினஸ்
அப்படின்னு சொல்லி வரும்போது இதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு ஒதுங்கி ஓடிட வேண்டாம். அவர் சொல்றாரு, உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல. அப்போ நான் அவர்கிட்ட போனாதான் அது கிடைக்கும், இல்ல என்னுடைய சொந்த முயற்சினால அது கிடைக்கவே கிடைக்காது. அவர்கிட்ட போகணும், அவரோடு கூட நான் ஐக்கியம் கொள்ளணும், அவரோடு கூட நான் நடக்கணும், அவருடைய பிரசன்னத்துல நான் உட்காரணும். அப்பதான் என்னுடைய இருதயம், என் சிந்தை எல்லாம் என்ன செய்யும், மாறும். இல்ல என்னுடைய சொந்த முயற்சினால அதை நான் செய்ய முடியாது. ஸோ அவர் சொல்றாரு, அவரை போல அவரை மாதிரி நீங்க பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது 1 யோவான் 3வது அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 1 யோவான் 3வது அதிகாரம் 9வது வசனம் ரொம்ப அழகா சொல்றாங்க, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். கண்டினியூஸா cannot keep on sinning. பாவத்திலேயே நிலைத்திருக்க மாட்டான். ஏன்? அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்தார். உள்ளுக்குள்ள அவர் கிறிஸ்துவுக்குள்ள அவங்க ஐக்கியப்பட ஆவியானவர் உள்ளுக்குள்ள இருந்து பேசுவார் இல்ல. அவர் ஆவியானவருடைய வேலை என்னது? அவர் என்ன செய்யறாரு? அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்போ நம்ம கூட இருந்து கண்டித்து உணர்த்துகிற அந்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கும்போது நம்மளால அந்த பாவத்துல ரொம்ப நேரம் என்ன செஞ்சிட முடியாது, இருக்க முடியாது. உடனே துள்ளி குதிச்சு நம்ம எழுந்துருவோம். ஏன்? அந்த ஆட்டுக்குட்டியை கழுவி நம்மள ஆண்டவர் கழுவுனதுக்கு அப்புறம் நம்ம பண்ணி மாதிரி சேத்துல கிடக்க போறது கிடையாது. ஸோ கிளீன் ஆயாச்சு. சின்னதா அந்த ஆட்டுக்குட்டி அந்த லேம்ப் வந்து லைட்டா அந்த அசுத்தம் மேல அப்படியே உதறிடும்ல, சேர் பட்டுருச்சுன்னா அப்படியே உதறி உடனே தள்ளி விட்டுரும். அதே மாதிரி நம்மளும் எப்படி என்ன செய்ய முடியும்? உதறி தள்ளி விட முடியும். ஏன்? நம்ம தேவனால பிறந்தவர்கள். அடுத்த வசனம் பாத்தீங்க அப்படின்னா, யோவான் 17வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்றாரு, அவருடைய சீஷர்கள், இன்னைக்கு நீங்களும் நானும் அதே மாதிரிதான். அன்னைக்கு இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்காக ஜெபித்த போது இந்த வார்த்தையை சொன்னாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அதே தான்ல, அவருடைய சீஷர்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? 14வது வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, செகண்ட் ஹாஃப் நான் வாசிக்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. அந்த வசனம் என்ன சொல்லுது? நான் உலகத்தான், கிறிஸ்து இந்த உலகத்தார் அல்லாதது போல நாமளும் எப்படிப்பட்டவங்களாம்? உலகத்தார் அல்ல. அதே மாதிரி நீங்க அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னா 16வது வசனத்திலே நீங்க பார்க்கலாம், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஸோ அப்ப நான் இந்த உலகத்தான் இல்லை அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தின் காரியத்துல யாரெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்றாங்களோ அந்த காரியங்களெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யூஎஸ்ல இருந்து ஒரு குரூப் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த கிளைமேட்டு, நம்மளுடைய ஃபுட்டு, இதெல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக அடாப்ட் ஆகாது. அப்போ அவங்க எப்படா இந்த ஊரை விட்டு நம்ம காலி பண்ணி அந்த ஊருக்கு போவோம்னு சொல்லி நினைப்பாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அப்போ நம்ம இந்த உலகத்தார் இல்லை அப்படின்னா, நம்ம எப்படா இந்த உலகத்துல இருந்து நம்ம கிறிஸ்துவோடு கூட நம்ம இணைக்க போறோம், முகமுகமா நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிற அந்த ஆசை நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஆசை நமக்குள்ள இருக்கா? அப்படிப்பட்ட ஆசை, ஆண்டவரே நான் உங்களோடு கூட இருக்கணும், இந்த அசுத்தத்தை எல்லாம் நான் பார்க்கும்போது ஆண்டவரே இதுல இருந்து நான் எப்போ விடுதலை பெற்று நான் உங்ககிட்ட வருவேன்னு சொல்லி எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோமா? ஸோ ஆண்டவர் உங்களை என்னையும் அப்படி தனியா சூஸ் பண்ணி எடுத்திருக்காரு. எதுக்காக? நம்மை கொண்டு இந்த உலகத்துல தம்மை வெளிப்படுத்தும்படியாக. இந்த ஜெனரேஷனுக்கு நம்ம வேதாகமத்துல நிறைய பரிசுத்தவான்களை குறித்து படித்து அப்படியே நம்ம என்ஜாய் பண்றோம். ஸோ அவங்கெல்லாம் அப்படி இருந்தாங்கல்ல, இப்படி இருந்தாங்கல்ல, தானியேல் அப்படி ஜெபம் பண்ணார், எல்லாம் நம்ம படிக்கிறோம். நம்மளையும் இந்த ஜெனரேஷன்ல, இந்த தலைமுறையில உங்களை என்னை ஆண்டவர் அப்படி தானே சூஸ் பண்ணியிருக்காரு. அப்ப நம்ம எப்படி இருக்கோம்? நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்ம யோசித்து பார்ப்போம். தானியேலுடைய வாழ்க்கையை பாருங்க. அடிமையா பிடிச்சிட்டு போன இடத்துல யாருமே அவரை வந்து குறை சொல்ல போறது கிடையாது. ஸோ ராஜா ப்ரொவைட் பண்றாரு அந்த ஃபுட்டை. ஆனா தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்லி அவர் நின்னது நிமித்தம் தான் ஆண்டவர் அவருக்கு அந்த மறைப்பொருள்களை எல்லாம் வெளிப்படுத்துறாரு. நம்மள நிறைய பேருக்கு தானியேலை போல எனக்கு அந்த மினிஸ்ட்ரி, அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம். ஆனா தானியேலை போல அசுத்தத்துக்கு நான் என்னை விலக்கி நான் காத்துக்கொள்றேனா?
யோசேப்புடைய வாழ்க்கையும் பாருங்க. அடிமையாக பிடித்துட்டு போன அந்த இடத்துல அவன் இருக்கிற வீட்டுல, அடிமையா இருக்கிற வீட்டுல இருக்கிற எஜமாட்டி அவனை கூப்பிடுறான். ஒருவேளை யாருமே என்னை பார்க்க போறது இல்ல, இவங்க பேசுற வார்த்தைக்கு நான் கொஞ்சம் இணங்கி போயிட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுல நான் ராஜா மாதிரி இருக்கலாம்ல. ஸோ யாருமே ஒன்றும் சொல்ல போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் இணங்கி போயிருந்தான் அப்படின்னு சொன்னா, யோசிப்பு ஒருவேளை இணங்கி போயிருந்தார் அப்படின்னு சொன்னா ராஜாவுக்கு செகண்ட் அந்த பொசிஷனுக்கு அவர் வந்திருக்க மாட்டாரு. ஆண்டவர் எதுக்காக முன் குறித்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறாம போயிருக்கும். ஆனா யோசேப்பு என்ன பண்ணாரு, சுத்தி யார் என்ன பாக்குறாங்க என்ன அதெல்லாம் பார்க்கல, தேவன் என்னை பார்க்கிறார், தேவன் என்னை காண்கிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய கண் எப்பவுமே தேவனை நோக்கி இருந்ததுனால அவர் தப்பித்து கொண்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஏதாவது எக்ஸ்கியூசஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே நீர் என்னை தெரிந்து கொண்டதின் நோக்கத்தை நான் மிஸ் பண்றதுக்கான சான்சஸ் வரும்போது என்னை விலைக்கு பாதுகாத்து கொள்றதுக்கு எனக்கு ஞானம் தாங்கன்னு சொல்லி கேட்கணும், ஞானம் தாங்கன்னு சொல்லி கேட்கணும். ஏன்னா ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனத்துக்காக நம்மளை அழைச்சிருக்கார். அந்த பாதையில நம்ம போகும்போது அந்த தரிசனத்தை நம்ம நிறைவேற்ற கூடாதபடிக்கு சத்ரு பல வழிகள்ல நம்ம கிட்ட வருமா, பல வழிகள்ல நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. இப்படி ஒரு நபர்கிட்ட இருந்து அது வருமானு சொல்லி எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஒருவேளை யோசேப்பு கூட போத்திபாருடைய மனைவி கிட்ட இருந்து இது வருமானு சொல்லி எதிர்பார்த்திருந்துக்கவே மாட்டான், ஆனா வந்துச்சு இல்ல. அப்போ எச்சரிக்கையா இருக்கணும், விழிப்புள்ளவங்களா இருக்கணும். அதுக்காக தான் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரோடு கூட நம்ம நெருங்கி இருக்கணும். நெருங்கி இருக்கும் போது மட்டும்தான் அவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். இல்லைன்னா நம்ம தவறிடுவோம், மிஸ் பண்ணிடுவோம். அடுத்ததான் நம்ம பார்க்குறோம், நான் எப்படி பரிசுத்தமா என்னை காத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா அவரை அறியும் பொழுது மட்டும்தான், தேவனை அறியும் போது. ரோமர் 1வது அதிகாரத்துல ஒரு வசனம் இப்படியாக இருக்கு, நான் அதை வாசிக்கிறேன் உங்களுக்காக. ரோமர் 1வது அதிகாரம் 28வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால். நான் இங்க அந்த வசனத்தை நான் போடல, ஆனா இந்த வசனம் சொல்லுது, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ ஆண்டவர் அறியறதுக்கு மனசில்லை அப்படின்னு சொன்னா, அவர் எப்படிப்பட்டவர்னு நான் அறிஞ்சாதானே நான் அவரை போல மாற முடியும். நான் அவரை அறியறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, என் இஷ்டத்தின்படி நான் இருந்துக்கிறேன், என் மனசு சொல்றபடி நான் வாழ்ந்துக்கிறேன், என் மைண்ட் இப்போ என்ன சொல்லுதோ அதன்படி நான் நடக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே போனோம் அப்படின்னு சொன்னா, இங்க வசனம் தெளிவா சொல்லுது, தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ அதுக்கு பின்னாடி நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா 29 32 வசனங்கள் வரைக்கும், ரோமர் 1வது அதிகாரம் 28 32 வரைக்கும் அப்படியே வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ அவர் ஆண்டவர் தேவன் ஒப்பு கொடுத்ததுனால என்னெல்லாம் இருக்குன்னா அவங்களுக்குள்ள அநியாயம், வேசித்தனம், துரோகம், பொருளாசை, பொறாமை, பெற்றோருக்கு கீழ்ப்படிய முடியல, கீழ்ப்படியாத உணர்வில்லாதவர்கள், உடன்படிக்கையை மீறுகிறவர்கள், அதுல நிறைய தேவ பகைஞர், அகந்தை உள்ளவர்கள் சொல்லி நிறைய ஒரு பெரிய பட்டியல் போகுது. ஆனா கடைசியில் அந்த வசனம் எப்படி முடியுதுன்னா, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பு அப்படின்னு சொல்லி அந்த வசனம் போகுது. அப்போ அவரை நான் இந்த வசனத்தை நம்ம அப்படி இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த வசனத்தை நான் ஏன் காட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா, நம்ம அறியும் போது மட்டும்தான் நம்ம கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி நம்ம அறிய அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர்கிட்ட ஹிப்போக்ரசி கிடையாது, மாய்மலம் கிடையாது. இப்படி நீங்க வாசிக்க நம்மளுடைய சுபாவமும் அப்படியே மாற ஆரம்பிக்கும். ஆனா நம்ம அவர் அறியறதுக்கு மனசே இல்லை அப்படின்னு சொன்னா, எனக்கு இஷ்டமே இல்லை அப்படின்னு சொன்னா, நம்மளால அதுக்கு அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்மளுடைய மாற்றங்கள் அமையாது. அதனாலதான் we have to know Christ. ஸோ வசனம் நம்மளுக்கு யோவான் 1வது அதிகாரம் 1 வசனம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம் சொல்லு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தையானவர் தான் மாம்சமாகி வந்தார்ல. ஸோ அப்போ நீங்க வார்த்தையை வாசிக்கும் போது
யூ ஆர் இன் டு கிரைஸ்ட், இல்ல கிறிஸ்துவுக்குள்ள நீங்க போறீங்க. அவர் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துறாரு இந்த வசனத்தின் மூலமாக, உங்களோடு கூட பேசணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. நம்ம எவ்வளவு ஆசையா ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம எடுக்கிறோம். அந்த வசனத்தை நம்ம எடுக்கும்போது நான் கிறிஸ்துவை அறிய போறேன்னு சொல்லி நம்ம போறோமா, இல்லைன்னா ஐயோ எனக்கு ஒரு சாப்டரை வாசிக்க கொடுத்துட்டாங்களே, நான் வாசிக்கணுமே, இன்னைக்கு கேட்பாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம போறோமா? இல்ல, நான் ஆண்டவரை அறிந்து கொள்ள போறேன். அவரை நம்ம அறிய அறிய என்னுடைய சுபாவம் என்ன செய்யும்? மாறும். நம்ம ஒவ்வொருத்தருடைய சுபாவமும் மாறும். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 13வது வசனம், என்ன நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கிறிஸ்துவன் ஆரியரனா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 13வது வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு, இரத்தத்தால் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அப்போ அந்த வசனத்தை எடுக்கும் போது நீங்க வந்து ஏதோ பைபிளை எடுத்தோம் இல்ல, நீங்க கிறிஸ்துவின் இடத்துல போறீங்க, கிறிஸ்துவ பத்தி தெரிந்து கொள்ள போறீங்க, அவர் உங்களோட கூட பேச போறார். அந்த ஒரு தாட்டோடு கூட நீங்க வேதத்தை எடுங்க. அப்போ அது மட்டும்தான் நம்மள என்ன செய்யும்? பாவத்துக்கு விலக்கி நம்மள காத்துக்கொள்ள முடியும். 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அதுல செகண்ட் ஹாஃப் நான் வாசிக்கிறேன், சரி ஃபுல்லாவே வாசிக்கிறேன். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்போ நீங்க ஆண்டவர் உங்களுக்கு நீங்க அதை படிக்கும்போது சொல்லுவார், பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்போ கிறிஸ்து நீங்க அவருக்குள்ள இருக்கும்போது நீங்க கிரியைகளை அழிக்கிறவர்கள, ஜெயிக்கிறவர்கள, பிசாசு எத்தனை சோதனைகளை கொண்டு வரலாம் சூன்னு சொல்லி அப்படி ஊதி தள்ளிட்டு போறவங்களா நம்மள என்ன செய்ய முடியும்? மாற முடியும். ஏன்? கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார், கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார், நம்முடைய ஜீவன் அவருக்குள்ள மறைந்து இருக்குதுன்னு சொல்லி வேதத்துல நம்ம பாக்குறோம். அடுத்தது நம்ம எப்படி வாசிக்கணும் அப்படின்னு சொன்னா, பேதுரு சொல்றாரு ரொம்ப அழகா. பேதுரு 1 பேதுரு 2வது அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம பாக்குறோம், தமிழ்ல 3வது வசனத்துல இருக்கு, நீங்கள் வளரும்படி. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள பிறந்திருக்கோம். அப்போ நான் பிறந்த அதே நிலைமையில இருந்தேன்னா, இப்போ நம்ம வீட்டுல ஒரு குட்டி குழந்தை இருக்கு அப்படின்னா யாருனாலும் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு போகலாம். அதுவே வளர்ந்துட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பிள்ளை ஆகும்போது கண்டவங்களும் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ண முடியாதுல்ல, கொஞ்சம் யாராலுமே தொடுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. அதே மாதிரிதான் அப்போ நம்மளும் வளரணும்னு சொல்றாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாங்க. ஸோ 3வது வசனம் சொல்லுது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியா இருங்கள். அந்த வாஞ்சை நமக்குள்ள வரணும். குழந்தை தூங்கும், முழிக்கும் போது எதுக்கு முழிக்கும்னா பசிச்சிருக்கும், அழுதுட்டு ஃபீட் பண்ண உடனே மறுபடியும் தூங்கும். அப்போ நான் ஓயாம தேவனுடைய சமூகத்தில் அப்படி போறேனா, ஆண்டவருடைய வார்த்தையை நான் அப்படி வாசிக்கிறேனா, அந்த அளவுக்கு எனக்குள்ள அந்த வாஞ்சை இருக்கா? நம்ம சிந்தித்து பார்ப்போம். இப்போ அந்த வாஞ்சை எனக்குள்ள நீங்க தூண்டி விடுங்க ஆண்டவரே, நான் உங்க பக்கத்துல இன்னும் நெருங்கி வர்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்போம். அடுத்தது யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ அவரை அறியும் போது மட்டும்தான், அவரை அறியதான் நமக்குள்ள விடுதலை. இல்லைன்னா நானே ஓகே நான் இன்னைக்கு வந்து சினிமா பார்க்க மாட்டேன், இன்னைக்கு நான் வந்து கேம் விளையாட மாட்டேன், இன்னைக்கு வந்து நான் தேவையில்லாத வேர்ட்ஸை பேச மாட்டேன், நானே எனக்கு ரூல் செட் பண்ணேன்னா ரொம்ப கஷ்டம், முடியாது. மிஞ்சி போனா ஒரு 2 நாள் 3 நாள் 1 வாரம் தாக்கு பிடிக்கும் என்ன நானே கட்டுப்படுத்துறது. ஆனா நான் அவர்கிட்ட போய் என்னால முடியாதான்னு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவருடைய வசனத்திட்ட போய் அவர் சொல்லுவார்ல அந்த வார்த்தை, ஆண்டவரே இதன்படி நடக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க அவர்கிட்ட பேசி பாருங்களேன். he will help you. அடுத்தது அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஆவியானவர் தான் நம்மளுக்கு வசனத்தை காண்பித்து கொடுக்கிறார்ல. அப்போ யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எடுத்துக்கிறேன், யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். கிறிஸ்து அவருடைய டிசிபிள்ஸ்க்காக ஜோம் பண்ணும்போது, ப்ரேயர் பண்ணும்போது என்ன சொல்லி ஜோம் பண்றாரு? அவருடைய அப்பா கிட்ட, பிதா கிட்ட, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும்.
அப்போ வசனத்தை நான் திரும்ப சொல்றேன், வசனத்தை படிக்கும்போது தான் நம்ம சுத்திகரிக்கப்பட முடியும். உம்முடைய வசனமே சத்தியம். அதே மாதிரி 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17-18 வசனங்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இது நம்ம மனப்பாட வசனமா நம்ம ரீசெண்டா படிச்சிருப்போம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17-18 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலையும் உண்டு. அப்ப நீங்க வசனத்தை வாசிக்கிறீங்க, ஆவியானவர் உங்களுக்குள்ள பேசுறாரு, நீ இந்த தவறுல இருக்கேன்னு சொல்லி அவர் காண்பித்து கொடுக்கும்போது அந்த நம்ம எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல் அப்படியே பார்த்துட்டு ஓ இப்படி எழுதியிருக்கான்னு சொல்லி நம்ம போக போறது கிடையாது. அந்த ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்ம மகிமையின் மேல் என்ன செய்வோம், மகிமை அடைவோம், மாறிட்டே இருப்போம், ஒவ்வொரு நாளும் மாற்றுவோம். ஸோ இந்த 21 நாள்ல நீங்க பார்க்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையில. ஸோ இது வரைக்கும் ஒருவேளை எனக்கு டெஸ்ட் இருக்கு, எக்ஸாம் இருக்கு, எனக்கு ஜாப் இருக்கு, அது இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் நம்ம சொல்லிட்டு நிறைய நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல வர்றதுக்கு நம்ம ஸ்கிப் பண்ணி ஓடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, கட்டாயம் என்னால பரிசுத்தமா வாழ முடியலையேன்னு சொல்லி ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஏன்ட்ட வந்தீங்கன்னா, என்னுடைய சமூகத்துல நீங்க உட்கார்ந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த விடுதலை தரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளுக்கு இன்னைக்கு என்கரேஜ் பண்றாங்க. ஸோ அடுத்தது, ஸோ இப்போ வேதத்தின் பக்கம் நம்ம போகணும்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் த பிரேயர். நம்ம மட்டும்தான் ஜோம் பண்ணோம்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஆனா வேதத்துல நம்ம பார்க்கிறோம், எபிரேயர் 5வது அதிகாரம் 7வது வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து எப்படி ஜோம் பண்ணார்னு பாருங்களேன். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. அப்போ நம்மளுக்கு அந்த அனுபவம் இருக்கா? என்னால இதை மேற்கொள்ள முடியல ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்ம என்னைக்காவது ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அழுது இருக்கிறோமா? ரத்தம் சிந்தத்தக்க அளவுக்கு நம்ம பாவத்துக்கு எதிர்த்து நிக்கலன்னு சொல்லிட்டு வேதத்துல நம்ம பாக்குறோம். அப்போ அவருடைய சமூகத்துல ஆண்டவரே நான் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த அந்த டீப் டிசைரோடு கூட நம்ம ஜோம் பண்ணியிருக்கோமா? இல்லைன்னா ஆண்டவருக்கு சித்தமானாலும் எனக்கு விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லி லைட்டா எடுத்துட்டு போயிட்டு இருக்கோமா? நம்ம வசனம் சொல்லுது, அவர் பிதாவை நோக்கி அவர் கதறி ஜோம் பண்ணியிருக்காரு. அப்போ நம்மளையும் ஆண்டவர் அப்படி எதிர்பார்ப்பார்ல. ஸோ நம்ம இருக்கிறது பாவம் நிறைஞ்ச உலகம் தான், உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் சத்ருவானவன் எதையாவது கொண்டு வந்து போட்டு நம்மளை அமுத்தணும்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணும்போது, நான் ஆண்டவரை நோக்கி நான் பார்க்கல அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல வந்து விழுந்துடல அப்படின்னு சொன்னா எஸ்கேப் ஆக முடியாது. எபிரேயர் 4வது அதிகாரம் 15-16 வசனங்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவானவர் பத்தி சொல்லியிருக்கு, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு. இப்ப நீங்க என்னென்ன சோதனையெல்லாம் நீங்க சொல்றீங்களோ, அதாவது உலகத்துல இருக்க ஒவ்வொரு மனுஷனும் எந்தெந்த சோதனைக்குள்ள உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்காரோ அவ்வளவு சோதனையும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் வந்து கேம்ல இருக்கலாம், ஒருத்தர் வந்து யூடியூப்ல தேவையில்லாத பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ அன்னைக்கு யூடியூப்லாம் இல்லை, ஆனால் என்னென்ன டெம்டேஷன்ஸ் இருக்கும் உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் என்னென்ன டெம்டேஷன்ஸோ. இப்போ நம்ம கேமை பார்க்கும்போது ஒருவேளை வைலண்டான ஒரு கேமை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, உள்ளுக்குள்ள என்ன வரும்? கோபம், எரிச்சல், எப்படியாவது இவங்களை அழிக்கணுங்கிற அந்த மனப்பக்குவம் வளர ஆரம்பிக்கும், தன்னால வளர ஆரம்பிக்கும், நான் ஜெயிக்கணுங்கிற மனப்பக்குவம் வளர ஆரம்பிக்கும். மூவிஸை நிறைய நம்ம அடிக்டடா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரொமான்டிக் மூவிஸே ரொம்ப பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இச்சையான காரியங்கள் உள்ளுக்குள்ள நிறைய போக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒரு மாதிரி ஒரு ட்ரீம் வேர்ல்டில், அது ரியாலிட்டிலேயே வாழ முடியாது, ட்ரீம் வேர்ல்டில் இருப்பாங்க. ஸோ ரியல் ரிலேஷன்ஷிப் எல்லாம் அவங்களுக்கு வேற மாதிரி தெரியும். என்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்லேயும் இருக்க, ஒரு சாட்டிஸ்ஃபை ஆக முடியாது, ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ இரவுல தூங்கும் போது தேவையில்லாம பிசாசானவன் வந்து அந்த நடந்த சீன்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள கொண்டு வந்து போட்டுட்டு இருப்பான். இல்ல ஒரு மாதிரி அந்த சண்டை போடுற மாதிரியே மூவிஸ், வயலண்ட் மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட அவங்க லைஃப்லயும் எரிஞ்சு விழுந்துட்டு இருப்பாங்க, சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, அடிப்பாங்க, உள்ளுக்குள்ள இருந்து ஒரு எரிச்சல், கோவம் எல்லாம் வரும். அப்போ சத்ருவானவனுக்கு நம்ம இடம் கொடுக்க 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 அவன் உள்ளுக்குள்ள வந்து நம்மளை டேமேஜ் பண்ணிட்டு இருப்பான். இல்ல அந்த லேகியோன் பிசாசு பிடிச்சு அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? தன்னைத்தானே குத்திட்டு இருந்தான்னு சொல்லி பாக்குறோம்ல. அப்போ சத்ருவுக்கு நம்ம இடம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அவன் நம்மளதான் அழிப்பான். அதனாலதான் வசனம் தெளிவா சொல்லுது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் உங்கள் எதிராளி. பேதுருக்கு நல்லா தெரியும், அவருக்கு அந்த அனுபவம் உண்டு. ஏன் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்லி பேதுருகிட்ட சொல்லும் போது அவர் வந்து
எல்லாரும் விட்டுட்டு ஓடினாலும் நான் விட்டுட்டு ஓட மாட்டேன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்றார். ஆனா கிறிஸ்து சொல்றாரு, நீ இன்னைக்கு 3 சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 தடவை என்ன மறுதளிப்ப. சொன்ன மாதிரியே செஞ்சுட்டார்ல. அதனால அவருக்கு நல்லா தெரியும் எதிராளி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காட்டி கொடுக்குறார். இப்போ நம்ம லைஃப்பை நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம கிட்ட எதிராளி எந்த பகுதியில ரொம்ப போராடிட்டு இருக்கான், ஆண்டவர் பக்கத்துல வருவோம். ஏன்னா பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தான் தேவகுமாரன் வெளிப்பட்டார். அப்ப நீங்க அவர்கிட்ட போங்க ஹெல்ப்புக்கு. என்னால இது முடியலன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிடுங்க. he will help you. அதாவது பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனுடைய பொருளை கொள்ளையிட முடியாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறப்போ என்ன நானே மீட்டுக்கொள்ள முடியாது. ஆனால் கிறிஸ்து எனக்குள்ள இருக்கும்போது நான் ஜெயமுள்ளவளாய் வாழ முடியும். அப்போ நான் கிறிஸ்துவின் இடத்துல தான் போகணும். இப்போ வசனம் சொல்லுது 16வது வசனத்துல நம்ம பார்க்குறோம், ஆதலால் அவர் எல்லா விதமான டெம்டேஷன்ஸ்குள்ளேயும் போயிட்டு அவர் ஜெயம் பெற்றதுனால நம்ம பார்த்து உன்னால் இது கூட செய்ய முடியாதுன்னு சொல்லி எல்லாம் கேட்க மாட்டாரு. அவர் நம்மளுக்கு தேவையான கிருபையில் அவர் கொடுப்பார். 16வது வசனம் சொல்லுது, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவோம். இதுதான் அவருடைய சமூகத்துக்கு நம்ம வரணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஸோ ப்ரேயர்ல நீங்க உங்களோட இன்னபிலிட்டிஸ் எல்லாம் நீங்க ஆண்டவர்கிட்ட கொடுங்க. வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ஐயோ நான் இந்த இடத்துல இன்னும் தவறிட்டு இருக்கிறேன்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க, ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. நீங்க அவருடைய சமூகத்துல ஆண்டவரே எனக்கு நீங்க கிருபை பாராட்டுங்க, திரும்ப திரும்ப இந்த பொறாமையின் குணம் எனக்குள்ள வந்துட்டே இருக்கு, இந்த எரிச்சலின் குணம் எனக்குள்ள வந்துட்டே இருக்கு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவருடைய சமூகத்துல நீங்க கேளுங்க, ஆண்டவர் நம்மளுக்கு இந்த விடுதலையை கொடுப்பார். ஏன்னா நம்மளை அவரை போல பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கும்படிக்கு தானே தேவன் நம்மளை அழைச்சிருக்காரு. கட்டாயம் கொடுப்பார். ஸோ நம்ம மட்டும்தான் நம்ம அப்படி ஜெபம் பண்ண முடியுமா அப்படின்னீங்கன்னா, யோவான் 17வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிறிஸ்து நமக்காக ஜெபம் பண்ணியிருக்காரு. நீங்க பார்க்கலாம் யோவான் 17வது அதிகாரத்துல அந்த வசனத்தில் நீங்க பாருங்க, 17:15 நான் வாசிக்கிறேன். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், ஓகே இந்த அவர்களைங்கும் போது அவரோட அந்த 12 டிசைபிள்ஸ் மட்டும்தான் இல்லை, நம்மளே அதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நம்மளை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்றதுக்காக அவர் வேண்டிக் கொள்ளலையா? எதுக்காக வேண்டிக் கொள்றார்? நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அப்போ நம்மளை தீமை நின்று காக்கும்படி அவர் வேண்டிக் கொண்டிருக்கார். நீங்க போறீங்க, ஆண்டவரே என்னால இது முடியலன்னு சொல்லி போகும்போது அவரும் நமக்காக என்ன செய்யறாரா? விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தது 17வது அதிகாரம் அதே இல்லை 20வது வசனத்துல நீங்க பாருங்க, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஸோ அன்னைக்கு அவர் வேண்டிக் கொள்ளும் பொழுது நம்ம எல்லாரையும் அவரோட அக்கௌண்ட்ல வச்சிருந்திருப்பாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இப்போ கிறிஸ்து நமக்காக பிரேயர் பண்ண, அப்போ அவர் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். நமக்காக சிலுவையில பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறதுக்காக பலியானார்னு தெரியும். அப்ப ஏன் பாவத்துல ஒவ்வொரு நாளும் நம் பாவம் செய்யாதபடிக்கு என்னை காக்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவர்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இந்த சாங்டிஃபிகேஷன் ப்ராசஸ், ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் அடையணும், ஒவ்வொரு நாளும் பாவம் செய்யாதபடி நம்மளை காத்து கொள்றதுக்கு அவர் வல்லமை உள்ளவர். நான் அவரோடு கூட இணையும் பொழுது இந்த 21 நாளும் நீங்க அதை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில எஞ்சி இருக்கிற நாட்களும் அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாக மாறிடும். நீங்க அதை சந்தோஷமா நீங்க என்ஜாய் பண்ண முடியும். அடுத்தது எபிரேயர். ஸோ இது எல்லாம் நடக்குது. எபிரேயர் 3வது அதிகாரம் 7வது 8வது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வசனம் சொல்லுது, வாசிக்கிறேன் 7வது 8வது வசனத்துல, வனாந்திரத்திலே கோபம் மூட்டின போதும், 7வது வசனம் வாசிக்கிறேன், ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். ஸோ ஆண்டவர் நமக்கு வசனத்தின் மூலமா பேசுவார். நீ பிரேயர்ல அவர்கிட்ட போகும்போது அவருக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆனா அது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம அவருடைய சத்தத்தை கேட்காம இருதயத்தை நம்ம கடினப்படுத்திட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா வசனம் தெளிவா சொல்லுது, உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. 9வது வசனம், அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். அவங்கள அழிக்கிறார் ஆண்டவர்ல. அவர் சொல்றதை கேட்காம போகும்போதெல்லாம் அவங்க அடி வாங்குறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கும் அதே தேவன் தான், அவர் மாறவே இல்லை. ரிபல்லியஸா நம்ம மாற வேண்டாம். ஆண்டவருக்கு சித்தமானாலும் எனக்கு விடுதலை கொடுக்கட்டும்,
சொல்லிடாதீங்க. ஆண்டவர் சொல்றாருல, நீ இதை செய்யாதன்னு சொல்லும்போது நான் திரும்ப திரும்ப துணிகரமா என்ன செஞ்சிடக்கூடாது, பாவத்துல விழுந்துடக்கூடாது. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா மோசேயின் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதவங்களுக்கே அந்த அந்த பாடுகள்னா, இனி கிறிஸ்து நமக்காக நம்ம வெற்றியுள்ளவர்களா வாழணும்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருக்கிற கிறிஸ்துவின் சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னா அந்த மனுஷனோட நிலைமை ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஸோ நம்ம இருதயத்தை நம்ம கடினப்படுத்த வேண்டாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5-11 வசனங்கள் நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல அந்த வனாந்திரத்துல நடந்த காரியங்கள்ல அவர் ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கு. அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, விக்கிரக ஆராதனைக்காரரானது போல நீங்க ஆயிராதீங்க. என்னங்க விக்கிரக ஆராதனை? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு இருக்கேனா, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் இன்னொரு வேலைக்காக நான் கொடுத்துட்டு இருக்கேன். எல்லாமே விக்கிரகம் தான் இல்ல. நம்ம விக்கிரக ஆராதனைக்காரங்களா மாறிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னாலே, ஆண்டவரே கொஞ்ச நேரம் விட்டுருங்க நான் படிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா, whom we are servingல, நான் படிப்பை சேவிக்கிறேனா தேவனை சேவிக்கிறேனா? ஆண்டவர் இன்னைக்கு தெளிவா நம்மளோடு கூட பேசுறான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னா 8வது வசனத்துல சொல்லியிருக்கு, அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அது போல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. என்னுடைய சரீரத்தை நான் கெடுத்துடக்கூடாது. என்னோட சிந்தைய ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் சிந்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு நான் ஒப்பு கொடுத்துடணும். வேசித்தனத்துக்குள்ள நான் போயிடக்கூடாது. அடுத்தது 9வது வசனம் சொல்லுது, அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அது போல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போம். டெஸ்ட் பண்ணக்கூடாது தேவனை, கிறிஸ்துவை டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது 10வது வசனம் பாருங்க, அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அது போல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். ஆண்டவர்கிட்ட போய் முறுமுறுக்காதீங்க. நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி தேவனை நோக்கி நீங்க கொஸ்டின் பண்ணாதீங்க. ஒரு சின்ன டெஸ்ட் வந்த உடனே ஆண்டவர்கிட்ட போய் நம்ம முறுமுறுக்கிறோமா, ஒரு சின்ன டெம்டேஷன் வந்தோடனே முறுமுறுக்கிறோமா, இல்ல ஒரு சின்ன ஃபெயிலியர் வந்தோடனே ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்கிறோமா? முறுமுறுக்காதீங்க. 11வது வசனத்துல ரொம்ப அழகா தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. எச்சரிப்பு உண்டாகும்படி. ஸோ இது எல்லாம் ஆண்டவர் நமக்கு எதுக்காக எழுதி வச்சிருக்காரு? எச்சரிப்பு உண்டாகும்படி. அதை படிக்கும்போது ஐயோ நானும் இவங்கள போல நான் விசுவாசிக்கல, தேவனை விசுவாசிக்கலன்னா என் நிலைமையும் இதுதான் சொல்லி நமக்கு தெரியணும். நீங்க நல்லா யோசித்து பாருங்க, அடிமைத்தனத்திலிருந்து எகிப்திலிருந்து அவ்வளோ பெரிய க்ரௌடு வெளியே வராங்க. ஆனா கானானுக்குள்ள பிரவேசித்தவங்க 2 பேர். இன்னைக்கு நம்ம திரளா நான் கிறிஸ்துவின் ஃபாலோவர்ஸ்னு சொல்லலாம், ஆனா கிறிஸ்துவை நம்ம மிஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அவருடைய சமூகத்துல இருந்து நம்ம அவரை போல நம்ம பரிசுத்தமா மாறணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து அவரோடு கூட ரிலேஷன்ஷிப்ல நம்ம தொடர்ந்து இல்லை அப்படின்னு சொன்னா வில் பி லாஸ்ட். நம்ம எங்கேயாவது போயிடுவோம்ல. அப்போ நான் அந்த கானானுக்குள்ள அந்த பரம தேசத்துக்குள்ள போகணும்னு சொல்லி தான் ஆண்டவர் இது எல்லாவற்றையும் நமக்காக எழுதி வச்சிருக்கார். எல்லாவற்றையும் எழுதி வச்சிருக்கார். நமக்கு அதை திரும்ப திரும்ப காண்பித்து கொடுக்கிறார். ஸோ ஆவியானவர் ஒரு முறை சொன்னார் அப்படின்னு சொன்னா, செய்யாதன்னு சொன்னா துணிகரமா அதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, செய்யக்கூடாது. ஸோ ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் ஏதாவது காரியத்தை காட்டி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம மன்னிப்பு கேட்போம். ஏன்? அவர் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி நம்மளை வாங்கியிருக்காரு, வெலை கொடுத்து வாங்கியிருக்காருல. எதிராளி வந்து அவருக்கு முன்னாடி உங்க பிள்ளை தானே எவ்வளவு அசிங்கமா பண்ணிட்டு இருக்கு பாருன்னு சொல்லிட்டு காண்பித்து கொடுக்குற அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம நிலைமை போயிடக்கூடாது. அடுத்தது ஒரு நல்ல கவுன்சிலிங் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா 1 யோவான் 2வது அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். ஸோ அங்க நீங்க பாருங்க, 1 யோவான் 2வது அதிகாரம் 13வது வசனத்துல அதுல பிதாக்களே சிறு பிள்ளைகளேன்னெல்லாம் இருக்கு. நான் அதுல ஒரே ஒரு இது மட்டும் வாசிக்கிறேன். வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். இந்த ஜெயமுள்ள அனுபவம், தடுமாற்றத்திலேயே நான் இருக்கேனா இல்லை, நான் ஜெயமுள்ளவனா இருக்கேனா? ஸோ வசனம் சொல்லுது, வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். அடுத்தது 14வது வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, வாலிபரே நீங்கள் பலவான்களா இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும். நம்ம வசனம் எனக்குள்ள நிலைத்திருக்கா நம்ம பார்ப்போம். நிலைச்சிருக்கா?
உயிரோடு இருக்கா, இல்லைன்னா நான் படிச்சுட்டு அதோட நான் மறந்துட்டு போறேனா, இல்லை அந்த வார்த்தையின்படியே என்னுடைய வாழ்க்கை அமைதா. ஸோ அமைதா தான் நம்ம ஜெயம் உள்ளவங்களா வாழ முடியும். அடுத்தது 2 பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறாரு. ஸோ இந்த யூத் ரெவைவல் ப்ரோக்ராமில் வந்திருக்கிற நம்ம எல்லாருமே ஆண்டவர் தம்முடைய ஊழியத்துக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னு சொல்கிறோம். அப்போ மற்றவங்களை எல்லாம் கண்டுக்கிறானோ இல்லையோ, பிசாசானவன் நம்மளை ரொம்ப பார்ப்பான். நீங்கள் சின்னதாக நீங்கள் எங்கெல்லாம் லூப் விட்டுட்டு இருக்கீங்களோ எல்லா இடத்துலையும் அவன் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வருவான். எச்சரிக்கையோடு கூட இருப்போம். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு ஒரு நல்ல கவுன்சிலிங் நமக்கு கொடுக்குறாரு. என்ன? உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அன்பு கூறாதிருங்கள். அன்பு கூறுறதுனா என்னங்க? நான் அவர்கிட்ட பேசுறதை விட இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா, நான் அவரிடத்துல அன்பு கூறல, தேவனிடத்துல அன்பு கூறல, இன்னொரு பொருள் கிட்ட நான் என்ன பண்றேன்? அன்பு கூர்ந்துட்டு இருக்கேன். மொபைலை கையில எடுத்துட்டு எனக்கு கீழே வைக்கிறக்கே மனசு வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா, ஐ எம் லவ்விங் தட் மொபைல்ல, அதை நான் அன்பு கூறுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் எதன் மேலெல்லாம் உங்கள் அன்பு இருக்கும்னு சொல்லி நீங்கள் பட்டியல் போட்டு பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நான் நான் அதிகமாக அன்பு கூறுறேன்? யோசிச்சு பார்ப்போம். 16வது வசனத்துல, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். பிதா உண்டு பண்ணின காரியத்தை தவிர மற்றது எல்லாத்துலயும் நான் ரொம்ப அன்பு கூர்ந்தேன் அப்படின்னு சொன்னா, நம்மகிட்ட பிதாவின் அன்பு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வசனம் தெளிவா சொல்லுது. யாக்கோபு 4வது அதிகாரம் 4வது வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஹர்ட்டிங்கா இருந்தது. அந்த வசனம் இப்படி ஆரம்பிக்குது, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஏன்? நான் உலகத்தை சிநேகிக்கும் போது ஆண்டவரோட கையை நான் உதறி விட்டுட்டு சத்ருவனுடைய கையை நான் போய் பிடிச்சிக்கிறேன், பிசாசனுடைய கையை நான் பிடிச்சிக்கிறேன். அப்போ நான் யாருக்கு எனிமையா மாறிடுறேன் அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு இல்லை. அங்க என்ன போட்டிருக்கு? தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதராய் இருக்க விரும்புகிறவர்கள் தேவனுக்கு பகைங்கனாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லியிருக்கு. அப்போ நான் எப்படி இருக்கேன்? ஸோ நீங்க வேதத்துல நம்மளுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு இல்ல. ஏவாள் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த பழத்தை பார்த்த உடனே அவளுடைய கண்களை நிச்சயம் பாக்குறா, அந்த ஃப்ரூட் ரொம்ப அழகா இருக்கு, தன்னுடைய புசிப்புக்கு நல்லதுன்னு சொல்லி பார்க்கும்போதே ஐயோ இது சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி யோசித்து பார்க்குறாங்க, விழுந்து போறாங்க. ஸோ என்டையரா இன்னைக்கு நம்ம எல்லாரும் அதுக்குள்ள விழுந்து கிடக்குறோம் இல்லை. ஸோ இப்போ ஒரு லீடர் அப்படிங்கும்போது ஆண்டவர் சூஸ் பண்ணி ஒரு பொசிஷன்ல வைக்கும்போது அவங்களுக்கு கீழே அந்த நபர் வந்து தவறுறாங்க அப்படின்னு சொன்னா கீழே எல்லாரும் அடி வாங்குவாங்க. இப்போ நம்ம ரொம்ப எச்சரிக்கையோடு கூட இருக்கணும். அடுத்தது நீங்க ஏசாவோட வாழ்க்கையை பாருங்க. அவங்க தம்பி வந்து கூழ் காய்ச்சிட்டு இருக்காரு, யாக்கோபு கூழ் காய்ச்சிட்டு இருக்காரு. பார்த்த உடனே ரொம்ப பசியில தான் வந்தார், மாம்சம் பசிக்குது சாப்பிடணும்னு சொல்லி வராரு. ஆனா கரெக்டா டைம் பார்த்து அடிக்கிறாரு பாருங்க யாக்கோபு, உன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு. தந்திரமா ஏமாத்தி, ஆனா ரொம்ப அசட்டா பண்ற, நானே சாக போறேன், இது எதுக்கு? நம்ம இப்படி என்னைக்காவது அசட்டா பண்றோமா? ஆண்டவர் நமக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம ரொம்ப அற்பமா எண்ணுகிறோமா? அசட்டை பண்றோமா? யோசிச்சு பார்ப்போம். உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்குறேன்னு சொல்லும்போது நான் அதை எப்படி ட்ரீட் பண்றேன் அந்த ஆசீர்வாதங்களை? அடுத்தது சிம்சோனுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கலாம். சிம்சோனுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏசாவோட இதுல நீங்க இன்னும் யோசித்து பாத்தீங்கன்னா, அவன் கடைசியில அழுது புலம்பி அவங்க அப்பாட்ட கதறான், ஒரு ஆசீர்வாதத்தை கூட நீங்க எனக்கு வைக்கலையா அப்படின்னு சொல்லி. இல்ல மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ நம்மளும் எச்சரிக்கையோடு கூட இருப்போம். ஆண்டவர் நமக்கு சொல்லி நிறைய பொக்கிஷங்கள் ஆசீர்வாதங்களை வச்சிருக்காரு. we should not miss it. அற்ப நேர சந்தோஷத்துக்காக அந்த நித்தியத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்து போயிடக்கூடாது. அடுத்தது சிம்சோனுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம். அவள் என் கண்ணுக்கு ரொம்ப பிரியமானவள் இல்லை. அந்த டைம்ல எனக்கு இந்த பிளஷர் எனக்கு வேணும், என்னால் இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்லி அதுல விழுந்து போறான். ஒருவேளை ஒரு கழுதியோட தாடை எலும்ப வச்சு எவ்வளவோ பேரை அடிச்சு கொண்ட மனுஷனால அந்த ஃபுல் பெலிஸ்தர்கள் கிட்ட இருந்து அவருடைய ஜனங்களை காப்பாத்திருக்க முடியும், அழிச்சிருக்க முடியும். ஆனா செய்யல, தவறி போயிட்டாரு. அப்போ நம்ம எச்சரிக்கை, நம்முடைய கண் எங்க பார்த்துட்டு இருக்கு, யாரை பார்த்துட்டு இருக்கு,
எதை மேல கவனமா இருக்கு, எச்சரிக்கையா இருப்போம். அடுத்தது தாவீதை பாருங்க, அவரோட லைஃப் ஸ்டார்டிங்ல இருந்து அப்படியே ரொம்ப அழகா வருது. ஆனா சின்னதா அவருடைய மாம்சத்துக்கு இடம் கொடுக்கிறார். ஏன்? போர் செய்ய வேண்டிய காலத்துல போர்க்களத்துக்கு போகாம உப்பரிகையின் மேல ஜாலியா உலாவிட்டு இருக்கார். சோம்பல். நம்மள நிறைய பேருக்கு காலையில எழும்பி ப்ரேயர் பண்ண முடியல, உண்மைதான். டயர்டா இருக்கு. ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வேளை இன்னைக்கு ஒரு மார்னிங் மாதிரி கொடுக்கலாம். ஏன்னா அந்த ஃபுல் டேக்குரிய டெம்டேஷன்ஸை ஓவர் கம் பண்றதுக்கான பலனை நீங்க அந்த இடத்துல தான் பெற்றுக்கொள்றீங்க. ஆனா அதை நம்ம தவற விட்டுட்டு, நான் அந்த இடத்த நான் மிஸ் பண்ணிட்டு என்னோட ஓன் ஸ்ட்ரென்த்ல ஓடிட்டு கடைசியில வந்து ஆண்டவரே நான் இன்னைக்கு இதெல்லாம் தவறிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி வர்றதுக்கு பதிலா காலையிலேயே ஆண்டவரோடு கூட உட்காருங்களேன். ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஹி வில் டீச் யூ. இன்னைக்கு நீ இந்த வழியில போகணும்னு சொல்லி அவர் டீச் பண்ணுவார். ஏன்? அவர் நமக்கு தகப்பன் இல்லையா? நம்ம தவறான வழியில போயிடக்கூடாதுன்னு நம்மை காட்டிலும் அதிக அக்கறை உள்ளவர் இல்லையா? அவர் நமக்கு டீச் பண்ணுவார். ஸோ தாவீதுடைய அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய ஃபேமிலியிலேயே நிறைய சொந்த பையனாலேயே சொந்த பொண்ணை ரேப் பண்ணப்படுறான். அப்சலோம் இப்படி எல்லாமே அவரோட ஃபேமிலியில ரொம்ப மோசமா நடந்து போகுதுல. அவரோட அந்த கிங்டம்லயே நிறைய பிரச்சனைகள் வர அதை நம்ம பார்க்குறோம். அப்போ தாவீது செய்த அந்த சின்ன பாவம், நாத்தான் ரொம்ப அழகா அதுல சொல்லுவாரு, அவருடைய தேவனுடைய வார்த்தையை நீ வந்து செய்யாம நீ தவறிட்ட அப்படின்னு சொல்லி அந்த வேர்டு ஆண்டவர் நியாயப்பிரமாணத்துல எழுதி கொடுத்திருக்காரு, பிறனுக்குண்டான யாதொன்றையும் நிச்சயாதிருப்பாயாக. அப்போ இச்சையில விழுந்ததுனால அந்த தன்னுடைய படையிலேயே பெரிய ஆளா இருந்த ஒரு மனுஷனை அழிச்சிட்டு அவரோட ஒய்ஃபை சொந்தமாக்கி கொள்றது, அதுவும் ஒரு வருஷமா தெரியவே இல்லைல்ல. ஒரு வருஷமா அந்த பாவத்தை உள்ளுக்குள்ள அடக்கி வச்சிருந்திருக்கலாம். அதனாலதான் அவர் கதறாரு, என் எலும்புகளுக்குள்ள நான் அடக்கி வச்சேன், ஆனா அது வந்து என்னோட மாம்சமெல்லாம் மோசமான ஒரு நிலைமைக்கு போகுதுன்னு சொல்லி அது ஒரு வியாதி மாதிரி வெளிப்பட்டு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சங்கீதத்துல நீங்க 30வது அதிகாரம் அந்த 30s நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல ரொம்ப அழகா தாவீது எழுதியிருப்பார். 51வது அதிகாரத்துல பாருங்க, கதறார், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதையும் சொல்றாரு. ஏன்? பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இல்லைன்னா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. இந்த ஜாய், அவர் கொடுக்குற அந்த சந்தோஷத்தை நம்ம இழந்து போயிடுவோம். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம இழந்து போயிட்டோம்னா நம்ம மற்றவங்க கிட்ட எரிஞ்சு விழுவோம். நம்மளால நான் அசிங்கப்படுறது இல்லாம மற்றவங்களையும் நான் என்ன பண்ணுவேன், அசிங்கப்படுத்திட்டு இருப்பேன். ஸோ அதை நம்ம காத்துக்கொள்ளணும், பரிசுத்தமாய் நம்மளை காத்துக்கொள்ளணும். தாவீது போர் செய்ய வேண்டிய நேரத்துல, போர்க்காலத்துல எல்லாரும் போர்க்காலத்துல இருக்கும்போது தான் மட்டும் சோம்பலா இங்க உட்கார்ந்துடுறாரு. ஒருவேளை போயிருந்தார் அப்படின்னு சொன்னா தப்பிச்சிருந்திருக்கலாம். மிஸ் பண்ணாதீங்க. அடுத்தது சவுலுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. ஆண்டவர் சொல்ற அமலேக்கியரை அழிச்சிட்டு வா, அந்த வார்த்தை அப்படியே கீழ்ப்படிஞ்சிருந்திருக்கலாம். ஆனா தன்னுடைய இஷ்டத்துக்கு அவர் செஞ்சதுனால, அவரோட வார்த்தைக்கு செவி கொடுக்காம அவருடைய மனசு சொல்றத விரும்பி செஞ்சதுனால, அதுக்கப்புறம் அவர் நான் தப்பு செஞ்சுட்டேன்னு கூட மனப்பூர்வமா சொல்லல, மனுஷங்க மேல அடுத்த பீப்புள் மேல எல்லாம் பழிய போட்டுட்டு இருக்காருல்ல. அப்போ சவுலோட நிலைமை பாருங்க, கடைசியில அவனோட எண்டு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா. இஸ்ரவேல்ல முதல் ராஜா, ஆனா ரொம்ப மோசமா அழிஞ்சு போனதை நம்ம பாக்குறோம். நம்ம எச்சரிக்கையா இருப்போம். திரும்பவும் ஏசு கிறிஸ்து சொல்றார், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள், திரும்பி பார்க்காதீங்க. நிறைய விஷயங்களை நம்ம விட்டுட்டு வந்திருப்போம். ஆனா மறுபடியும் அதுக்கு நேரம் நம்ம திரும்புறதுக்கு சான்சஸ் நிறைய பிசாசா நம்ம கொண்டுட்டு வருவோம். ஆனா திரும்பாதீங்க, லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது எல்லாம் நம்மளுக்கு ஆலோசனைகளா சொல்றாரு. சொல்லிட்டு ஏன் சொல்றாருன்னா, நம்ம ஜெயம் பெற்றவர்களா இருக்க முடியும். எப்போ நம்ம ஜெயம் பெற்றவர்களா இருக்க முடியும்? கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ள நிரம்பி இருக்கும்போது, நான் அவருடைய பிரசன்னத்துல இருந்து அவருடைய அன்பினால நான் நிரப்பப்படும் பொழுது. ஸோ என் வாழ்க்கையில நான் டெஸ்டிமனியா சொல்ல முடியும். அதாவது எங்க வீட்டுல டிவி கிடையாது, பட் நான் என்னோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெல்லாம் போனேன்னா காலையில 6 o'clock ஆன் பண்ணா அது பாட்டுக்கு மூவிஸ் ஓடிட்டே இருக்கும். ஆனா என்னைக்கு கிறிஸ்து ஐயோ இது 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 பாவம்னு சொல்லி தெரிந்து அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அதன் நினைவு கூட எனக்கு வந்ததில்லை. ஸோ நான் ஒரு சின்ன டெஸ்டிமனியா கூட சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, இனிஷியல் டேஸ்ல கர்த்தருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், அதுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம்
நாங்கள் வாழ்ந்த ஊரில் ஏதாவது கல்யாணம்லாம் வந்துச்சுன்னா நல்ல சினிமா பாட்டை போடுவாங்க. ஸோ அந்த சாங்கை கேட்ட உடனே அது என் மைண்டில் திரும்ப அந்த டிஸ்டர்பன்ஸ் வர ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் கிருபையாக எனக்கு கொடுத்த அந்த அந்நிய பாஷை வரது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த சேம் சாங் தான், பட் நான் டங்ஸில் அதே மியூசிக்கில் பாடிட்டு இருப்பேன். ஸோ கொஞ்ச நாள் தான் அந்த போராட்டம் இருந்தது, ரொம்ப நாள்லாம் கிடையாது. ஸோ அந்த டிசைரை ஆண்டவர் பார்க்குறாருல, ஸோ நான் அதுலேருந்து வெளியே வரணும்னு சொல்லி நான் ஆசைப்படும் போது ஆண்டவர் அதுலேருந்து ஒரு விடுதலையை கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் அப்படி தப்பித்து கொள்றதுக்கு ஆண்டவர் வழியை காண்பிப்பார். சோதனையோடு கூட தப்பித்து கொள்றதுக்கான வழியை ஆண்டவர் உண்டு பண்ணுற தேவன் தானே. அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் விழுந்துட்டே இருக்கீங்க, அதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேளுங்க. ஸோ இது ஒரு சின்ன சாட்சி தான். நான் அதுக்கப்புறம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது திருச்சியிலேருந்து வீட்டுக்கு, ஹாஸ்டல்லேருந்து நான் வீட்டுக்கு போகும்போது அந்த பஸ்ஸில் பிக்சர் ஓடும், பட் ஐ நெவர் அதை பார்த்தது கிடையாது. அந்த பஸ்ஸில் பாட்டு ஓடும், அது என் மைண்டுக்குள்ளே போனதே கிடையாது. என் பக்கத்தில் என் ஃப்ரெண்டு கேட்டது உண்டு, ஒரு வார்த்தை கூட உனக்கு போகலையா? ரியலி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் சொல்கிறேன், அது ஏன் என்னை டிஸ்டர்ப் பண்ணதே கிடையாது. ஏன் அந்த இனிஷியல் டேஸில் அந்த டெம்டேஷன் திரும்பவும் வரும்போது நான் ஆண்டவருக்குள்ளே, ஆண்டவரே நான் இது இந்த 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 அசிங்கத்துக்குள்ளே நான் திரும்பவும் போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் கேட்ட அந்த 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 ஆசையாக நான் கேட்டதை ஆண்டவர் பார்த்து கனம் பண்ணுறாரு. அப்போது நம்ம ஜெயம் உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க. ஸோ ரோமர் 8வது அதிகாரம், கடைசியாக நம்ம இதை வாசித்து முடிப்போம். ரோமர் 8வது அதிகாரம் 35 39 வசனம் வரைக்கும் நான் அப்படியே வாசிக்கிறேன். உமது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஸோ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உபத்திரவமோ ஸ்ட்ரகிள்ஸ் வருதா, நிறைய நேரம் உபத்திரவம் வந்த உடனே கிறிஸ்து நம்ம மறக்கிறோமா? உலகத்தின் காரியத்தில் என்கேஜ் பண்ணி அந்த உபத்திரவத்திலேருந்து நம்ம கொஞ்சம் ரிலீவ் ஆகிறதுக்கு நான் பார்க்குறேனா, இல்லைனா கிறிஸ்துவின் அன்பை நான் இன்னும் அதிகமாக நான் உள்ளுக்குள்ளே போகிறேனா? அடுத்தது வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, அதாவது எனக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தமே இல்லை, நான் அவ்வளோ அசுத்தமாக கிடந்தேன், ஆனால் கிறிஸ்து எனக்காக மரிச்சதுனால நான் இன்னைக்கு தேவனோடு கூட நான் ஐக்கியப்பட்டிருக்கேன். ஸோ இந்த அன்புக்குள்ளே வந்துட்டு நான் எப்படி திரும்பவும் அதுக்குள்ளே போக முடியும்? எனக்காக அவர் தண்ணியே கொடுத்துருக்காருல, நான் எப்படி திரும்பவும் அதுக்குள்ளே போக முடியும்? ஸோ நீங்கள் யோசித்து பாரு, எல்லாரும் பாவம் செய்து, ஸோ அதில் நீங்கள் உங்களோட நேம்ஸ் எல்லாருடைய நேம்ஸையும் போடலாம். இன்ஃபேக்ட் சோஃபியான்னு சொல்லி நான் என் பேரையும் போட்டுக்கிறேன். நான் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவளாக இருக்கும்போது கிறிஸ்து எனக்காக மரிச்சதுனால நான் இன்னைக்கு அவருடைய சமூகத்துக்குள்ளே நான் வந்திருக்கேன். ஸோ பரிசுத்தமாய் ஜீவிக்கிறதுக்கு கிருபப்பட்டிருக்கிறேன். ஸோ அப்போ அந்த அன்பில் நான் எல்லாத்தையும் ஜெயம் பெற்றவளா நான் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ் காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிற இந்த நிச்சயம் நமக்குள்ள இருக்கா? இல்லைன்னா ஆண்டவருக்கு நிறைய நேரத்தில் எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இருக்கோமா? எல்லா விதத்திலும் எது வந்தாலும் என்ன நடந்தாலும் நான் கிறிஸ்துவின் அன்புக்குள்ள நான் நிலைச்சிருக்கேனா? ஆண்டவர் இன்னைக்கு நம்மள்ட்ட அதுதான் கேட்குறாரு. முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள், முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எதனால? அந்த அன்பினால. ஸோ இன்னைக்கு அந்த ஒருவேளை நம்ம அப்படி ஒரு அன்பை நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னா, அவரோடு கூட நான் ஆசையாக உட்கார்ந்த நாட்களெல்லாம் போய் இன்னைக்கு நான் வந்து ஐயோ நான் இன்னைக்கு பைபிள் வாசிக்கலைன்னா எனக்கு ஏதாவது நடந்துருமோன்னு சொல்லி நான் பைபிள் வாசிக்கிறேன்னா, இல்லைனா நான் ஜெபிக்கலைன்னா அந்த உறவை நான் ஒரு வேளை மிஸ் பண்ண சாதாரணமாக எடுத்துகிட்டு மிஸ் பண்ணுறோம் எல்லாரும் சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக நான் வாசிக்கிறேனா, ஜோம் பண்ணுறேனா, இல்லைனா அந்த அன்பினால் நான் இழுக்கப்பட்டிருக்கிறேனா, அந்த அன்பினால் நிரம்பி நான் அவரோடு கூட நான் உறவாடுகிறேனா, அவருடைய சமூகத்துக்கு நான் வாஞ்சியோடு கூட நான் போய் உட்கார்றேன். நான் யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட அந்த கிருபையை கேட்பேன். ஆண்டவரே இந்த உலகத்துக்குள்ள நான் மாட்டிடக்கூடாது, இந்த உலகத்தின் இச்சைகளுக்குள்ள நான் விழுந்துடக்கூடாது. நான் ஒருவேளை அந்த இடத்துல இருக்கிறேன்னு சொன்னீங்க, நீங்க யோசித்தீங்க அப்படின்னு சொன்னா, யாராவது யோசித்தீங்கன்னா ஆண்டவரே எனக்கு கிருபை பாராட்டுங்க, எனக்கு விடுதலையை தாங்க, நான் முற்றிலும் ஜெயம் பெற்றோலாய் நான் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். தேவன் உதவி செய்ய வல்லமை உள்ளவர். பாவங்களை நீக்குகிறவர் மட்டும் இல்ல, பாவங்களை நீக்கி நம்ம ரட்சிக்கிறவர், அணு தினமும் ரட்சிக்கிறவர்.
அதை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ருசித்து பார்ப்போம். சரி, ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே எனக்கு கிருபை பாராட்டுங்கன்னு சொல்லி கேளுங்க. யார் இங்க உட்கார்ந்துருக்கிற எத்தனை பேருக்கு வாழ்க்கையில ஆண்டவர் பேசிட்டு இருக்காருன்னு சொல்லி தெரியல. ஒருவேளை அந்த வேத வாசனத்தை வாசிக்கிறது என்னுடைய வாழ்க்கையில இன்பமா இல்லாம ஏதோ கடமைக்கு நான் வாசித்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே அது எனக்கு இன்பமாய் மாறட்டும். ஆண்டவரே என்ன உங்களுக்கு நீங்க வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே உண்மை போல என்னை நீங்க மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்போம். உம்முடைய சாயலுக்கு ஒப்பாக நான் மாறணும்னு சொல்லி நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்போம். ஏன்னா அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றும்படியாக தான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். அதுவும் ரொம்ப அழகா சொல்றாருல, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமா இருங்கன்னு சொல்றாரு. அப்ப அந்த குடும்பத்துக்குள்ள வந்துட்டு, அந்த கிறிஸ்துவின் குடும்பத்துக்குள்ள வந்துட்டு நான் இன்னும் அசுத்தத்துக்கு நேராகவே நான் ஓடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா நம்மளை போல யாருமே பரிதவிக்கப்பட்டவங்க கிடையாது. ஏன்னா நம்ம அதுக்குள்ள இருக்கவே முடியாது. ஏன்னா அவர்கிட்ட பரிசுத்தம் மட்டும்தான் இல்லை, அவர்கிட்ட தீமை கிடையாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உதவி செய்வேன்னு சொல்லி சொல்லும் போது நான் அந்த உதவியை கூட நாடாம ஆண்டவரே உமக்கு சித்தமானால் நீங்க எனக்கு விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஒரு வேளை நம்ம ரொம்ப அசட்டையா நம்ம சொல்லியிருந்தோம்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்போம். அவருடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த காரியத்துல இருந்து எனக்கு முற்றிலுமாய் ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். நீங்க கேளுங்க, நீங்க இருக்கிற இடங்கள்ல என்ன காரியத்துக்காக நீங்க இன்னும் ஆண்டவருடைய அந்த முழு அன்புக்குள்ள வர முடியாம தடையா இருக்கோ அந்த காரியத்தை தேவனுடைய சமூகத்தில் நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இன்னைக்கு நீங்க கிருபை பாராட்டுவார். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நேரத்திலும் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இன்றைக்கு வேதத்துல நாங்கள் பார்த்தோமே கர்த்தாவே, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில் வனாந்திரத்துல நடந்தது போல, அந்த நாட்கள்ல நடந்தது போல உங்களை இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை நாங்கள் கடினப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தோம்னு சொன்னா தேவரீர் எங்களுக்கு மன்னிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கையை ஆண்டவரே, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை ஆண்டவரே, இந்த உலகத்துல உண்மை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையை நீங்க எங்க எல்லாருக்கும் நீங்க தரும்படியா இந்த வேளையில ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய கண்களில் எங்க எல்லாருக்கும் கிருபை கிடைத்ததுனால நீங்க இன்னைக்கு எங்களுக்கு இந்த ஆலோசனைகள் எல்லாம் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அதற்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை எல்லாம் தெரிந்து கொண்டதற்கு ஒரு மகா பெரிய நோக்கம் உண்டு ராஜா. அதை நாங்க பாதையில மிஸ் பண்ணிடாதபடி எங்களை நீங்க காத்துக்கொள்ளுங்க, எங்களை நீங்க காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில வருகிற சின்ன 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 டெஸ்ட்ல எல்லாம் ஆண்டவரே நாங்க இன்னும் தோத்து போய் கொண்டிருந்தோம்னு சொன்னா ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்க. ஜெயம் பெறுவதற்கு தேவரீர் எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள்னு சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் இடம் கொடுத்திருந்தோம்னு சொன்னா தேவரீர் எங்களுக்கு மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. அந்த பகுதிகள் எல்லாம் நீர் நிரப்பும்படியா இந்த வேளையில ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் உண்மையே நாங்கள் பிரதிபலிக்க ஆண்டவரே, உமக்காகவே நாங்கள் சாட்சியா நிற்க வேண்டுமே கர்த்தாவே. அப்பா இந்த தேசம் உண்மை அறியணும்னு சொன்னா ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதற்கு உம்மிடத்துல வர வேண்டுமே கர்த்தாவே. எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க சொல்லியிருக்கீங்க என்னை நானே பரிசுத்தம் பண்றேன்னு சொல்லியிருக்கீங்களே கர்த்தாவே. அதே போல கர்த்தாவே இந்த வேளையில ஆண்டவரே எங்களை உண்மை அறியாத எத்தனையோ கோடி ஜனங்கள் மத்தியில அப்பா நீங்க எங்களை எல்லாம் தெரிந்து கொண்டது ஆண்டவரே உண்மை வெளிப்படுத்தும்படியாக தானே கர்த்தாவே. நாங்க இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு ஆண்டவரே உங்க ஹார்ட்ல நாங்க ஆண்டவரே வலியை உண்டு பண்ணுகிறவர்களா இருந்தால் தேவரீர் எங்களுக்கு நீங்க மன்னியுங்க ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்துக்குள்ள இந்த வேளையில எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும் 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 ஆண்டவரே. விடுதலை பெற முடியாத பகுதிகளெல்லாம் இந்த வேளையில ஆண்டவரே நீர் விடுதலை பண்ணும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நுகங்களை முறிக்கிறவர் நீர் ஆண்டவரே. அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து கர்த்தர் நீர் விடுதலை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஒவ்வொருவரையும் எடுத்து நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. பரலோகம் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கை நிமித்தம் களி கூறும்படி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உங்களுடைய சமூகத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமம் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாய் மகிமைப்படட்டும். உம்முடைய சமூகத்துல எங்களை நாங்கள் தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எடுத்திருக்கிற இந்த 21 days சேலஞ்சில் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட நாங்க இன்னும் கிட்டி சேரட்டும் கர்த்தாவே. உம்முடைய சத்தியத்தை அறியட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக விடுதலை உண்டாகட்டும் ராஜா ஆண்டவரே. பா ஒரு என்ஜாயிங் லைஃப் ஆண்டவரே, சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கையாக ஆண்டவரே. இந்த உலகத்தில் அசுத்தத்திற்கு தங்களை விலைக்கு காத்துக்கொள்ளும் பொழுது எவ்வளோ ஆனந்தம்னு சொல்லி ஆண்டவரே ஒவ்வொருவரும் உணரத்தக்கதான கிருபைகளை நீங்க கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம், நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு கிளஸ்டர்ஸையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கிளஸ்டர்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்ற போர்ஷனுக்கு ஆண்டவரே அப்பா எங்களை நீங்க பக்குவப்படுத்துங்க ஆண்டவரே. அந்த பகுதிகளெல்லாம் தியானிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் நீர் எங்களை மறுரூபப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆளுகைக்குள்ள விட்டு கொடுக்கிறோம், நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென். என்னை அன்பு கூறுகிறவராலே நான் முற்றிலும் ஜெயம் கொண்டவள் என்று சொல்லி அந்த ஒரு வைராக்கியத்தோடு கூட இந்த நாளிலே நாம் கடந்து செல்வோம். தேவன் நம்ம எடுத்து உபயோகப்படுத்தட்டும். அந்த 21 நாளும்
அந்த ஒரு தியானத்தோடு கூட நாம் இருப்போம். தேவன் நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி தேவனுக்கு நேராக நம்மை கொண்டு வழிநடத்துவார் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஸோ இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கிய வாஞ்சியோடு கூட நாம் கடந்து செல்வோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.